ஐஆர் நாடார் ஜானகிம்மாள் காலேஜில் சோலைலானிங்கிற ஒரு பொண்ணு சூசைட் பண்ணது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு போலீஸ் வந்து இந்த மாதிரி 1 வீக்ல வந்து அந்த பிரின்சிபல் மேலேயும் அந்த மணிமாறன் மேலேயும் நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறோம், இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறோம். அண்டு காலேஜ் வந்து 1 வீக் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னங்காட்டி தான் ப்ரொடெஸ்ட் ஸ்டாப் ஆயிருக்கு. அதை நம்பி தான் பசங்க போயிருக்காங்க. இப்போ காலேஜ் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அது ப்ராப்ளம் இல்லை. அந்த பிரின்சிபல் இன்னுமே வந்து அந்த வேலையை விட்டு நீக்காம ரிபப்ளிக் டே கொண்டாடிட்டு உள்ள தான் இருக்காரு. இதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எகைன் ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன 1 வீக்ல நீங்க அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னங்காட்டி தானே நாங்க வந்து ப்ரொடெஸ்ட் ஸ்டாப் பண்ணோம். இப்போ என்னன்னா அவர் பாட்டுக்கு உள்ள ஜாலியா உட்காந்துருக்காரு, ரிபப்ளிக் டே கொண்டாடிட்டு இருக்காரு. இது என்னன்னு கேட்டதுக்கு அங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல. இன்னைக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னா தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி காலேஜ்ல வேன் எல்லாம் ரெடியா நிப்பாட்டியிருக்காங்க. யாரோ போலீஸ் யூனிஃபார்ம் கூட இல்லாத ஒருத்தன் வந்து அவன் யாருனே தெரியல, போலீஸா இல்ல போலீஸ் யூனிஃபார்ம் எதுவுமே இல்ல, பேட்ஜ் எதுவுமே இல்ல. அவன் வந்து தரன்னு ஏதோ நாய் இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறான். என்ன ஒரு ரைட்ஸ் இருக்குன்னு தெரியல, கை வைக்க தரன்னு நாய் மாதிரி இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போனது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு மண்டபத்திலே எங்கேயோ அடைச்சு வச்சு அந்த ஒரு பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. அந்த பையனோட கழுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சரியான காயம். ஜஸ்டிஸ் கேட்டதுக்கே இந்த நிலைமை. ரேப் பண்றவன், கொலை பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன், ஊழல் பண்றவன் எல்லாம் விட்டுருவானுங்க. உனக்கு வீரத்தை எல்லாம் வந்து இந்த போலீஸ், இந்த மாதிரியான சில போலீஸ் எல்லாம் இவன் வீரத்துல யார் மேல காட்டுவாங்கன்னா சாமானிய மக்கள் மேல, நியாயத்துக்காக போராடுற மக்கள் மேல தான் காட்டுறானுங்க. ஸோ இந்த பசங்களை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த பசங்களை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கோரிக்கை வைக்க போயிருக்காங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பத்தி பேசுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இதை பத்தி பேச மாட்டேங்குது. ஏன்னா நாட்டுல எத்தனையோ நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாது. இந்த வீடியோ மறக்காம எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நன்றி.